வீரா சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வள்ளியும் மாறன் கிட்ட வந்து சொல்றாங்க, நேத்தெல்லாம் நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னதுமே, ஐயோ என்ன கவனிச்சதுன்னு தெரியலையே அப்படின்னு மாறன் யோசிச்சுட்டு இருக்காங்க. நேத்தெல்லாம் நீ வீராவையே பார்த்துட்டு இருந்தல அப்படின்னு சொன்னதுமே மாறன் வந்துட்டு, ஐயோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கே, நான் லவ் பண்ணுற பொண்ணு வீரா தானே கண்டுபிடிச்சிருச்சோ அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ எதுக்காக அப்படி பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. உடனே மாறன் வந்து யோசிக்கிறாரு, பேசாமல் நாம் சரண்டர் ஆகிட வேண்டியதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மாறன் வந்துட்டு வள்ளி காலில் விழுந்து, அதை இங்கே பாரு, இந்த விஷயத்த அப்படியே விட்டு யாருக்கிட்டே இந்த விஷயத்தை பற்றி நீ பேசிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இருடா, நான் இன்னும் முழுசாவே சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வள்ளி வந்து சொல்கிறாங்க, நேற்றெல்லாம் நீ எதுக்காக பார்த்துட்டு இருந்த அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கும் வீரா மாதிரி நீ லவ் பண்ணுற பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் நடக்கலன்னு தானே நீ பார்த்துட்டு இருந்த. நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த பொண்ணோட அட்ரஸ் கொடு, நான் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாறன் அதை கேட்டுட்டு, அடடா நான் கொஞ்ச நேரத்தில் வந்து அத்தை ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிட்டேனே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட அட்ரஸ் கொடு, நான் அந்த பொண்ணு வீட்டில் போயிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ மாறன் வந்துட்டு, அதெல்லாம் முடியாது, அந்த பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நிச்சயதார்த்தம் தானே நடந்துச்சு, கல்யாணம் ஆகலைல்ல, சொல்லு கொடு என்கிட்ட அப்படின்னு சொல்ல, அப்போ மாறன் வந்துட்டு, எல்லாத்த வேண்டாம், அதெல்லாம் முடியாது, எல்லாம் கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, அந்த பொண்ணு இல்லைன்னா என்ன, நான் அதை விட வேற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து வீராக்கு நடந்ததை விட உனக்கு ஜாம்னு நிச்சயதார்த்தம் கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாறன் வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ விடு அப்படின்னு சொல்ல, அப்போது வள்ளி வந்துட்டு வீராவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அந்த பொண்ணு வீரா இருக்கால, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா, அவள் அவங்க அக்கா மாதிரிலாம் கிடையாது, சூதுவாது இல்லாமல் இருக்கா, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு பெருமையாக சொல்ல, அப்போ மாறன் வந்துட்டு, ஆமாம் உனக்கு அந்த குடும்பத்தை கண்டாலே பிடிக்காது, எப்படி அந்த குடும்பத்தை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிற, வீராவை பற்றி பெருமையாக பேசுகிற அப்படின்னு கேட்க, அப்போது வள்ளி வந்து சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, எதுக்கு எடுத்தாலும் அவங்க முகத்தில் தான் முழிக்க வேண்டியதாக இருக்குது, எப்போ பாரு சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா, இருந்தாலும் எனக்கு அந்த வீராவை ரொம்ப பிடிச்சிருக்கு, வீரா மாதிரியே ஒரு பொண்ணை நான் உனக்கு பார்க்கட்டுமா, உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லு, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ மாறன் மனசுலேயே நினைக்கிறாங்க, நான் லவ் பண்ணுற பொண்ணே வீரா தானே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. என்னடா நான் கேட்டுகிட்டே இருக்கேன், அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்ல, அப்போ மாறன் வந்துட்டு, அத்தை முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா ராமச்சந்திரன் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போது கண்மணி சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. மாறன் தான் வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தராக இருந்து கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு கேட்டதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாறன் வந்து கடைக்கு போகிறான் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்போது மாறன் எதுவும் சாப்பிடாம அங்கேருந்து கிளம்பும் போது ராமச்சந்திரன் வந்து மாறனை வந்து கூப்பிடுறாங்க. மாறா அப்படின்னு கூப்பிட்டதுமே அங்கே கார்த்திக், ராகவன், வள்ளின்னு எல்லாருமே இருப்பாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஆச்சரியமாயிடுறாங்க. எல்லாரும் அப்படியே ராமச்சந்திரனே பார்க்குறாங்க. நேராக போயிட்டு ராமச்சந்திரன் வந்துட்டு, அவன்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வள்ளியும் வந்துட்டு, டேய் உங்கள் அப்பா உன்னை கூப்பிட்றாரா, இங்கே வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. பெத்த கடனுக்காக எனக்காக அவன் ஒரு விஷயம் செய்வானான்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வள்ளி வந்துட்டு, அண்ணா இதெல்லாம் நீ கேட்கணுமா, நீ என்னென்னு மட்டும் சொல்லு, அவன் செய்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாறனும் வந்துட்டு, அப்பா நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இந்த விஷயத்த ரொம்ப பொறுப்பாக செய்யணும், டைம் வேற ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒழுங்காக செய்யறதா இருந்தால் செய்யட்டும், இல்லைனா வந்துட்டு இப்போவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வள்ளி வந்துட்டு, அண்ணா நீ என்ன விஷயம்னு சொன்னால் தானே அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ராமச்சந்திரன் வந்துட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு, வீராவோட கல்யாணம் நடக்க போகுது, அவங்க வீட்டில் ஆம்பளை யாரும் இல்லைன்னு தெரியல உனக்கு, அதான் அவங்க வீட்டில் ஆம்பளை இல்லாமல் ஆக்குனதே நீ தானே அப்படின்னு வந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அப்போது வள்ளி வந்துட்டு, அண்ணா என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. வீராவோட கல்யாணத்தை வந்து அவங்க வீட்டில் ஒருத்தனாக இருந்து நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாறன் அதை கேட்டதுமே வந்துட்டு அப்படியே கண் கலங்கி நிற்கிறாரு. அப்போது வள்ளி வந்துட்டு, அதெல்லாம் அவன் பண்ணிடுவான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ராமச்சந்திரன் வந்துட்டு, இங்கே பாரு, இதை ஒழுங்காக பொறுப்பாக பண்ணணும், சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து குடிச்சிட்டு ஊரை சுற்றிட்டு இருக்கக்கூடாது, எவ்வளோ பணம் வேணும்னாலும் ராகவன் கிட்ட கேட்டு வாங்கிக்கோ, ஆனால் எல்லாத்துக்கும் கணக்கு கரெக்டாக இருக்கணும், அவங்களுக்கு எந்த சங்கடமும் வந்துடக்கூடாது, கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அது வரைக்கும் நீ தான் இந்த கல்யாணத்துக்கு வந்து பொறுப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது வள்ளி வந்துட்டு, நீ அதெல்லாம் பண்ணிட்டு விடா, சரின்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, மாறன் வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அப்போது மாறன் வந்துட்டு சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வரும்போது ராமச்சந்திரன் வந்துட்டு சொல்கிறாங்க, என்ன ஒழுங்காக பண்ணுவியா மாட்டுவியா அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. மாறன் வந்துட்டு சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ரொம்ப கஷ்டத்தோடு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து கண்மணி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போது ராமச்சந்திரன் வந்துட்டு, இல்லை உன்னை
உன்னை நம்ப முடியாது, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, இந்த கல்யாணத்தை ஒழுங்காக பொறுப்பாக பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணி கொடு. அப்படி மட்டும் நீ பண்ணிட்டேன்னா நான் வந்து இதுக்கப்புறம் உன்னை எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன், உன் மேலே நான் கோவப்படலாம் மாட்டேன். ஆனால் இதில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு, இதோட உன் முகத்திலே முழிக்க மாட்டேன் நான் அப்படின்னு வந்து ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. மாறனும் வந்துட்டு ராமச்சந்திரனுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. சத்தியம் பண்ணதுமே வந்து ராமச்சந்திரன் அங்கேருந்து போயிடுவார். வள்ளிக்கு ஒரே சந்தோஷம். டே மாறா, அவங்க அப்பாவுக்கு செல்ல பிள்ளை ஆகிட்டல, இப்போவே உங்ககிட்ட பேசிட்டா இருப்பார், இதை மட்டும் நீ நல்லா பண்ணி முடிச்சிட்டேன்னா உங்ககிட்ட அவர் நல்லா ரொம்ப சந்தோஷமாக பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாறன் வந்து கண் கலங்கி நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா கடைக்கு போகிறாரு. அங்கே வீரா வந்துட்டு வேலை செஞ்சிட்ருப்பாங்க. மாறன் வந்து ரொம்ப பிஸியாக வந்து எல்லாருக்கும் வந்து துணியெல்லாம் எடுத்து காமிச்சிட்ருக்காங்க. மாறன் அவங்கள பார்ப்பாங்களா அப்படின்னு வந்து வீரா வந்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் மாறன் வந்து வீராவை பார்க்கவே மாட்டார். சரின்னு வீரா வந்துட்டு இப்படி அப்படின்னு நடந்து பார்க்குறாங்க. அப்போவும் மாறன் வந்து கண்டுக்காமல் அவர் வேலையை தான் பார்த்துட்ருப்பாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு யாரும் இல்லாதப்போ வீரா போயிட்டு மாறன் கிட்ட வந்து கேட்குறாங்க, நேற்றெல்லாம் நீ எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்க, நான் எங்கே போனால் உனக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீ குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பியோன்னு ஒரு பயம்தான் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, இனிமேல் என்னை பற்றி நீ யோசிக்காத, உனக்குன்னு ஒரு லைஃப் ஆரம்பிக்க போகுது, அதை பற்றி நீ பாரு, அதை பற்றி நீ யோசி, என்னை பற்றிலாம் நீ யோசிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன திடீர்னு என் கல்யாணத்து மேலே இவ்வளோ ஆக்குறேன் அப்படின்னு சொல்ல, அது அப்பா வந்து உன்னோட கல்யாணத்தை எடுத்து பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் கூட இருந்து செய்ய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பா உங்ககிட்ட பேசிட்டாரா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் கல்யாணம் மூலமாக உங்கள் அப்பா உங்ககிட்ட பேசினா அதுவே சந்தோஷம்தான், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாறன் வந்துட்டு, இங்கே பாரு, நீ இல்லாமல் நான் நல்லா இருந்துருவேன்னு நீ நினைக்கிறியா? என்னை பற்றிலாம் நீ யோசிக்காத, இதை பற்றிலாம் நீ பேச வேண்டாம், உன் லைஃப்பை நீ பாரு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வீரா வந்து ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அப்போது வீரா வந்துட்டு மாறனுக்காக டீலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் மாறன் வந்து வேண்டவே வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அப்போது ராகவன் அங்கே வராங்க. ராகவன் அங்கே வந்து வீரா கிட்ட வந்து சொல்கிறாங்க, அப்பா உன்னை வந்து வீட்டுக்கு வர சொல்லி சொன்னார், நீ உடனே கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு வீராவும் கிளம்ப போகும்போது ராகவன் வந்துட்டு மாறன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, மாறன், நான் தான் வந்து வீராவை கூட்டிகிட்டு போகணும், ஆனால் எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதனால் நீ வந்து வீராவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொன்னதுமே மாறன் ரொம்ப தயங்கிக்கிட்டே சரி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாறனும் வீரா வந்து வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. அங்கே அதுக்கு முன்னாடியே வந்து ராகவன் வந்து வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. அங்கே கடையை பற்றி தான் வந்து ராமச்சந்திரன் வந்து பேசிகிட்டு இருப்பார். கடையில் சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆடிட்டர் சொன்னார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வீரா அங்கே போகிறாங்க. ஆமாம் சார், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மாறன் வந்துட்டு ஒரு ஐடியா வந்து அவருக்குள்ளேயே சொல்லிப்பார். அப்போது மற்ற கடையெல்லாம் வந்து ஆஃபர் அதிகமாக போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு கார்த்தி வந்துட்டு, அப்பா நாம் வேணும்னா ஆஃபர் போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் கொஞ்சம் சேல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வீரா வந்து சொல்கிறாங்க, மற்ற கடைங்களெல்லாம் வந்து பழைய ஸ்டாக்கு தான் வந்து அப்படியே வந்து சேல் போடுவாங்க, ஆனால் நாம் புது ஸ்டாக்கு எப்போவுமே வந்து புது ஸ்டாக் தான் இருக்கும், நம்மளோட குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்கும், அது நாம் பப்ளிக்கு புரிய வைக்கணும்ல அப்படின்னு சொன்னதுமே அதுக்கு மாறன் வந்துட்டு, அதுக்கு நாம் ஆட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் கார்த்தி வந்து கேட்டுட்டு, அப்பா நாம் வேணால் நம்ம கடையை பற்றி ஒரு ஆட் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ராமச்சந்திரன் வந்துட்டு, அப்போது இதெல்லாம் பண்ணால் தான் வந்து கடை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுன்னு சொல்கிறீங்க, சரி அப்படியே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் கண்மணி வந்துட்டு வீராவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்க, நீ என்ன, நான் கடை விஷயமா வந்து வீட்டுக்கு வந்தேன், நீ என்னடனா இப்போ வந்து கல்யாணத்தை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, கடனே ஓடிட்டு இருந்தா எப்படி, அது உன்னோட பர்சனல் டைமில் வந்து இதை பற்றிலாம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.